ஃபேக் பேண்டமிக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்ட பில்கேட்ஸ், டாக்டர் பில்கேட்ஸ் இப்போ புதுசாக ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் இப்போது த லேண்ட் ரிப்போர்ட் அப்படின்ற வெப்சைட்டில் இருக்கேன். பில்கேட்ஸ் அமெரிக்காஸ் டாப் ஃபார்ம் லேண்ட் ஓனர், ஜான்வரி 21 இந்த வருஷம் ஜான்வரியில் இந்த ஆர்டிக்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுபடி அமெரிக்காலேயே அதிகமான ஃபார்ம் லேண்ட் வச்சுருக்கவர் பில்கேட்ஸ். ஓகே, இப்போது வேக்சின் வித்து காசுலாம் பத்தலையா, இது இப்போது புதுசாக இதுக்கு இதை பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகே, பார்க்கலாம். இங்கே இருக்க அந்த மேப் பாருங்கள். இதில் க்ரீனில் இருக்க எல்லா இடங்கள்லையுமே டாக்டர் பில்கேட்ஸ் ஃபார்ம் லேண்ட் வாங்கி வச்சுருக்காரு. இதுவும் நார்மலான லேண்ட்லாம் கிடையாது, எல்லாமே விவசாய நிலங்கள். இதுக்காக இந்த மாதிரி பண்ணணும், ஒரு வேளை திருந்திட்டாரோ? ஒய் இஸ் பில்கேட்ஸ் பையிங் அப் ஃபார்ம் லேண்ட் அக்ராஸ் அமெரிக்கா? ஒருவேளை ஏதாவது ஒரு நார்மலான ஒரு கேரக்டராக இருந்துச்சுன்னா மேபி விவசாயம் பண்ணி நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு நினைக்கலாம். பட் இது பில்கேட்ஸ் ஆச்சே. பில்கேட்ஸ் பிகம்ஸ் டாப் யூஎஸ் ஃபார்ம் லேண்ட் ஓனர். இது எல்லாமே ஜான்வரியில் நடந்திருக்கு. நீங்கள் வேக்சின் பற்றி பேசிகிட்டு இருந்தனால இதை பற்றி யாருமே அந்தளவுக்கு கவனிக்கல. இவரோட ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு மற்ற பிக் பில்லியனர்ஸ் கூட அதே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அமேசான் ஜெஃப் பீசோஸ் அமாங் லார்ஜஸ்ட் லேண்ட் ஓனர்ஸ் இன் யூஎஸ். ஓகே, நான் இப்போது உள்ள மற்ற கண்டென்ட்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஃபுல்லாக எல்லாருமே செக் பண்ணி பார்த்ததில் ஒரு பேட்டர்ன் மாட்டியிருக்கு. அந்த பேட்டர்ன் படி இப்போது டாக்டர் பில்கேட்ஸ் படிப்படியாக ஃபார்ம் லேண்ட்ஸ் வாங்கிட்டு கிரேட் ரீசெட்டுக்கு அப்படியே இந்த வேர்ல்டை ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. நான் இப்போ டேப்ஸ்லாம் ஓனாக காமிக்கிறேன், அந்த பேட்டர்னை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இவர் எதர்ச்சியாக ஒன்றும் பில்கேட்ஸ் லேண்ட்ஸ்லாம் வாங்கலை. இதுக்கு பின்னாடி நிறையா ஸ்டோரிஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஸ்டோரி என்னதுன்னா, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்ஸை இவர் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கார். ஆல்ரெடி நிறையா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் இவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இம்பாசிபிள் ஃபுட்ஸ் CEO says that meat industry will be obsolete in 15 years. That's our mission. பேசிக்காக இந்த இம்பாசிபிள் ஃபுட்ஸ் அப்புறமா இந்த ஆல்டர்னேட் ஃபுட்ஸ்னு வந்துட்டு இருக்க GMO பேஸ்டு ஃபுட்ஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான், எதுவுமே ஹெல்த்தி கிடையாது. அவங்க எல்லாமே வெறும் சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் மாதிரி தான் இப்போ இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ்க்கு பின்னாடி பில்கேட்ஸ் மாதிரியான பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க. இன்டைரக்டாக ஃபண்டிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க பேர் வெளியில் வரலைன்னா கூட அவங்க இந்த மாதிரியான ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஹவு இம்பாசிபிள் பர்கர்ஸ் சிம்பிள் விஷன் ஓன் hundreds of millions in funding and backing from பில்கேட்ஸ். பேக்கிங்னா பில்கேட்ஸ் ஃபண்டிங் பண்ணிகிட்டு இருக்காருன்னு அர்த்தம். இதுக்காக சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்டை ரெடி பண்ணுறதுக்காக பில்கேட்ஸ் காசு கொடுத்துட்டு இருக்காரு. ஏன் நார்மல் ஃபுட்டுக்கு என்னாச்சு? அதெல்லாம் நல்லா தானே இருக்குது. இப்படியே போக போக புரியும். அதுக்கு முன்னாடி மேன் பிஹைண்ட் த கர்டன் அப்படின்ற இந்த PDF ஒரு டைம் காமிக்கிறேன், இதை பாருங்கள். The Gates Foundation Influence on UN Food System Summit. இது ஒன்றும் இப்போது இந்த வருஷம் ஜான்வரியில் ஸ்டார்ட் ஆன ஒரு ஃபார்ம்லேண்ட் திங் கிடையாது. இப்போலாம் நியூஸ் வந்திருக்கு, இப்போ தான் நம்மளுக்கெலாம் தெரியும் ஜான்வரியில் இவர் இந்த மாதிரி லேண்ட் வாங்கியிருக்காரு, ஏதோ புதுசாக பண்ண போகிறாரு அப்படின்னு. பட் நிறைய பேருக்கு என்ன விஷயம் தெரியாதுன்னா, ஆல்ரெடி இவர் பிஹைண்ட் த சீன்ஸில் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. அதில் ஒன்றுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். UN ஃபுட் சிஸ்டமில் டாக்டர் பில்கேட்ஸ் ஹெவியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்காரு. எந்த அளவுக்கு அப்படின்னா 12 ஆர்கனைசேஷன் மெயினாக இருக்குது. அந்த 12ல் 11 ஆர்கனைசேஷனுக்கு பாஸ் காசு கொடுத்துருக்காரு. இந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு இவர் காசு கொடுத்துட்ருக்காரு இல்லையா, அதே மாதிரி 12 ஆர்கனைசேஷனில் 11 ஆர்கனைசேஷனுக்கு இவர் ஃபண்டிங் கொடுத்து இவர் சொன்னதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணி வச்சுருக்காரு. ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக இல்லை? The Gates Foundation Influence on the UN Food System Summit. இதெல்லாம் பெரிய பெரிய கவர்மெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் மீட் பண்ணுற இடம். அங்கே போய் பாஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு யாராவது அப்போ கேட்டிருந்தாங்கன்னா மேபி ஏதாவது நடந்திருக்கும். பட் யாரும் எதுவும் கேட்கல. இங்கே இருக்க பாருங்கள், இன் டிசம்பர் 2019 இங்கே பிரசிடெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணி என்ன மாதிரியான ஃபுட்ஸ்லாம் பண்ணுறது அந்த மாதிரி டீட்டெயிலாக அதெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல பாஸ் உட்காந்து ஜிஎம்ஓலாம் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இன்டைரக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு இந்த PDFயில் போட்டிருக்காங்க. பட் எனிவே, நீங்கள் எந்த இடத்துலலாம் GMO இருக்கோ அந்த கம்பெனிலாம் செக் பண்ணி பார்த்தா இந்த எல்லா இடங்கள்லையுமே பாஸோட பேர் இருக்கும்.
அந்தளவுக்கு அவர் போயிட்டு இருக்கார். ஓகே, டைம் போகுது அப்படின்றதுக்காக நான் எல்லாத்தையுமே ஸ்பீடாக காமிக்கிறேன். சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கெலாம் ஜியோமோ பற்றி ஏதாவது ஒன்று அட்வான்டேஜ் வந்துச்சுன்னா உடனே பாஸ் அங்கே போய் காசு கொடுப்பாரு. 5 years பில் கேட்ஸ் இஸ் மேக்கிங் த வேர்ல்ட் a little more vegan. வீகனிசம் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப தப்பாக போயிட்டு இருக்கு. அது என்னதுன்னா, வீகனிசம்னால் சும்மா அனிமல்ஸை கொல்றாங்க அதனால அந்த நான்வெஜ் வேணாம் அப்படின்ற அந்த கான்செப்ட் கிடையாது. 2 விஷயம் இருக்குது வீகனிசமில் மெயினாக. ஒன்று வந்து அந்த அனிமல் ஃப்ளஷ் வந்து நம்ம பாடிக்கு ஒத்துக்காது, நம்ம பாடியால் ஒழுங்காக டைஜஸ்ட் பண்ண முடியாது, நம்ம பாடி வந்து டைஜஸ்ட் பண்ண கஷ்டப்பட்டுட்டு இருக்குது, நம்மளுக்கு அது செட் ஆகாது. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து ஸ்பிரிச்சுவலாக அந்த அனிமல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சாகுது, அதோட சோல் வந்து நம்மளோட சோலை அஃபெக்ட் பண்ணும். அது ஒரு ரீசன். இதையெல்லாம் தாண்டி தான் அந்த அனிமல்ஸும் கஷ்டப்பட்டு சாகுது, அதை கொல்லாமல் நம்ம நார்மலாக வெஜிடேரியனே சாப்பிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இந்த ஃபஸ்ட்டு 2 இதையும் விட்டுட்டு நம்மளுக்கு அந்த நான்வெஜ் ஒத்துக்காது, நம்மளால் அதை டைஜஸ்ட் பண்ண முடியாது அப்படின்றத மறந்துட்டு, 2ஆவதாக அந்த சோல் விஷயங்களையும் மறந்துட்டு, அதுக்கப்புறமா இருக்க அந்த 3ஆக இருக்கிற அனிமல்ஸை கொல்ல வேணாம், நம்ம நார்மலாக வெஜிடேரியன் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்துகிட்டு இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு அஜெண்டா மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்னதுன்னா, நீங்கள் அனிமல்ஸு கொன்று நான்வெஜ் சாப்பிட வேணாம், நாங்கள் இங்கே ஜியோமோ மாதிரி ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அந்த டெக்னாலஜியை வச்சு லேபில் நான்வெஜ் செஞ்சு தரோம், அதை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்றது தான். இதெல்லாம் ஒரு புதுசாக வீக்னஸம்லாம் யாராவது தெரிஞ்சுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோலாம் ஃபுல்லாக வீக்னஸை பற்றி தெரியாது. அந்த மாதிரி கேரக்டர்ஸை ஈஸியாக இவங்க ஏமாற்றிடுவாங்க. இன்வெஸ்டிங் இன் பியாண்ட் மீட், இந்த பியாண்ட் மீட்டு நான் அப்ளை காமிச்ச மாதிரி அந்த இம்பாசிபிள், அவங்க எல்லாமே ஜியோமோ பேஸ்டு தான். பேசிக்காக லேபில் செல்ஸை வச்சு அதில் முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணி அதை வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ப்ராடக்டாக அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க, வேறு எதுவுமே கிடையாது. இப்படி அவங்க லேபில் பண்ணி கொடுத்தாலுமே அதுவுமே நான்வெஜ் தானே. அதெல்லாம் இப்போ இருக்க மாடர்ன் வீகன்ஸுக்கு அதெல்லாம் புரியாது. இவங்க உடனே பிளான்ட் பேஸ்டு பர்கர், ஜியோமோ பேஸ்டு பர்கர்னு போட்டுருந்துச்சுன்னா உடனே போய் அது அனிமல்ஸு கொல்லாமல் லேப்லே பண்ணது, இது வந்து வெஜிடேரியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்வெஸ்டிங் இன் இம்பாசிபிள் ஃபுட்ஸ். ஸோ பேசிக்காக இது எல்லாமே அந்த கான்செப்டில் தான் வருது. இப்போ மாடர்ன் டே வீகனிசத்தில் இன்வால்வ் ஆகியிருக்கவங்களுக்கு ஃபுல்லாக அந்த விஷயம்லாம் தெரியாது. அந்த மாதிரியான கேரக்டர்ஸை இந்த மாதிரியான எலைட்ஸ் வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க. இன்னும் போக போக நிறைய விஷயம் இருக்குது, நான் அப்படியே காமிக்கிறேன். பவர்ஃபுல் இன்வெஸ்டர்ஸ் கெட் பிஹைண்ட் ஆல்டர்னேட்டிவ் மீட் செக்டர். பில்கேட்ஸ்லாம் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக இந்த ஜியோமோ பேஸ்டு விஷயங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுறதை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அகைன் இதுவும் டைம் கன்சூம், நிறையா டைம் ஆகும் அப்படின்றதுக்காக நான் அப்படியே ஸ்பீடாக போகிறேன். பில்கேட்ஸ் வி நீட் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீட்ஸ். இங்கே அந்த பூமி படத்துலலாம் பார்த்த மாதிரி நிஜமாகவே நடந்துட்டு தான் இருக்குது. இது வந்து சீட்ஸை வந்து நாங்கள் ஹெல்ப் தான் பண்ணுறோம், நாங்கள் புதுசாக நாங்கள் பண்ணித்தர சீட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா செடி வந்து நல்லா வளரும், சீக்கிரமாக விளைச்சல் வரும், நல்லா வரும், அந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு விற்க வேண்டியது. ஆனால் அதை வந்து பேட்டன்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியது. இந்த சீடை நாங்கள் மட்டும்தான் வைப்போம், இவங்களோட விற்கிற சீடை நம்ம வாங்கி அதை நம்ம டெவலப் பண்ணிவிட்டு அதில் ஒரு சீடு வந்துச்சுன்னா வைங்களேன், அதுவுமே இவங்களோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணிப்பாங்க. அந்தளவுக்கு இவங்கெல்லாம் ஒரு மோசமான கேரக்டர்ஸ். மக்களோட நல்லதுக்காக இவங்கெல்லாம் எதுவுமே பண்ணுறது கிடையாது. இவங்கள வந்து ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஒரு டிவி நியூஸ்லலாம் அட்ரஸ் பண்ணும்போது பில்கேட்ஸ்லாம் சும்மா பில்கேட்ஸ்னு சொல்ல மாட்டாங்க, ஃபிலியாந்தெரபி அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அப்படின்னா மக்களுக்கு நல்லது செய்கிற கேரக்டர்னு அர்த்தம். இந்த மாதிரி காசுக்காக லேண்டு வாங்கி ஜியோமோ ஃபுட்டு விற்றுட்டு சீட்ஸை பேட்டன்ட் போட்டு விற்கிற அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. எவ்வளோலாம் முடியுமோ அந்தளவுக்கு கொள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ பில்கேட்ஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த விஷயம் எல்லாமே டைரெக்டாக கிரேட் ரீசெட் கூட கனெக்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நான் அதை தான் இப்போது கொஞ்சம் டேப்ஸில் காமிக்க போகிறேன், அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. நியூயார்க் டீம்ஸ் அப் வித் பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் டு ரீஇமேஜின் எஜுகேஷன். ஒரு நல்ல அமௌண்ட்டை ஃபண்டிங்காக நம்ம கொடுத்தோம்னா என்ன வேணால், எந்த கவர்மெண்ட் வேணால் பண்ணோம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது தான். ஆக்சுவலாக இந்த டாப்பிக்குக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை, பட் சும்மா காமிக்கிறேன். ஃபண்டிங் கொடுத்தா என்ன வேணால் பண்ணுவாங்க, நல்லவங்களாம் கெட்டவங்களாலாம் பார்க்க மாட்டாங்க.
ஏதோ ரீஇமேஜின் எஜுகேஷனும் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க, பில்கேட்ஸ்னு புதுசாக ஒரு சாப்டர் க்ரியேட் பண்ணி டாக்டர் பில்கேட்ஸ் இதெல்லாம் பண்ணாருன்னு ஆட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எனிவே, ஜோக்ஸ் அசைட், நிஜமாகவே காசு கொடுத்தா என்ன வேணால் இந்த மாதிரியான கவர்மெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளாக காமிக்கிறதுக்கு தான் இதில் நடுவில் வச்சுருக்கேன். இன்னும் அப்படியே மூவ் ஆகி போகலாம். சரி, இதெல்லாம் ஃபாரினில் தான் நடக்குது, இந்தியா சேஃபாக தான் இருக்குது, இங்கெல்லாம் அவங்க அந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸே கிடையாது, இது நம்ம இந்தியா அப்படி தான் நானும் நினச்சேன். பட் இது ஆல்ரெடி இங்கே பண்ணியிருக்காங்க. பெட்டர் அக்ரி டேட்டா டு ஹெல்ப் டேக்கிள் கிளைமேட் சேஞ்ச் சேலஞ்சஸ், பில்கேட்ஸ். 2019 இது ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் அவ்வளோவா எதுவும் யாருக்கும் ரீச் ஆகலை இந்த விஷயம்லாம். பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் ஆல்ரெடி இந்தியாவில் வந்து அக்ரிகல்ச்சருக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஃபெர்டிலைசேஷன்லாம் நல்லா வரும், பெஸ்டிசைடுக்கெலாம் அகேன்ஸ்டாக இந்த டெக்னாலஜி வந்து இருக்கும், அந்த மாதிரிலாம் பொய் சொல்லி ஜிஎம்ஓ விஷயங்களெல்லாம் இங்கே கொடுத்து அதை வந்து வளர்க்க வச்சு டேட்டாவை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த பிளான்ட்லாம் எப்படி வளருது, கிளைமேட்லாம் எப்படி இருக்குது, எப்பப்பெல்லாம் இவங்க இந்த அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டெலாம் வேலை செய்கிறாங்க, இந்த மாதிரியான டேட்டாவை எல்லாமே ஃப்ரீயாக கலெக்ட் பண்ணி போய் அவங்க வச்சுக்கிட்டாங்க. எது இந்த ஹோல் கான்செப்ட்டுமே நாங்கள் வந்து நல்லது தான் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் இங்கே வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் யாருமே எதுவுமே கண்டுக்கல. நியூஸ் மீடியா அவங்கெல்லாம் எதுவுமே சொல்லலை. பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ்லாம் வந்து இந்தியாவில் ஃப்ரீயாக டேட்டா கலெக்ட் பண்ணிவிட்டு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் இருக்கவங்களை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, அதெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனால் நடந்திருக்கு. இன்னும் கூட த டிஃபெண்டரில் பாருங்கள், பில்கேட்ஸ் நியூ புக் ராங் ஆன் கிளைமேட் ராங் ஆன் ஃபார்மிங், இந்த வேர்ல்டில் குளோபல் வார்மிங் வருது அது இதுன்னு சொல்லிட்டு போய் சொல்லிவிட்டு குளோபல் வார்மிங்லாம் எதுவுமே நடக்கலை. இவங்க கிளைமேட்டை இன்ஜினியரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க, வெதர் மாடிஃபிகேஷன் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்களே சொல்கிறாங்க ஏதோ ராங்காக இருக்குது, நாங்கள் சொல்கிறது கேட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களே பண்ணுறாங்க. ராங் ஆன் ஃபார்மிங்னு வேறு போட்டிருக்காங்க. நம்ம நார்மலாக பண்ணுற ஃபார்மிங்லாம் பிடிக்காதான் சாருக்கு. அதனால் இவர் வந்து லேபில் க்ரியேட் பண்ண ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீட்ஸு, இவர் ஆல்ரெடி பேட்டன்ட் போட்டு வச்சுருக்க சீட்ஸு, அதெல்லாத்தையுமே நம்ம வாங்கி இங்கே அப்படியே இது அக்ரிகல்ச்சரில் கொண்டு வரணுமா. டோட்டலாக இப்போது எல்லாத்தையுமே பேட்டன்ட்டு போட்டு காசு சம்பாதிக்க பார்த்துட்டு இருக்காங்க. அதே டைமில் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஃபார்ம்லேண்டையும் வாங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த எவ்வளோ ஈவலாக ஒரு கேரக்டர் இருக்க முடியும்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ தான் இந்த ஃபேக் பேண்டமிக் திங்கை கொண்டு வந்து இவ்வளோ காசு பார்த்தாங்க வேக்சின்ஸில். அந்த விஷயம் முடியறதுக்குள்ளேயே இப்போது இன்னொரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. த கார்ப்பரேட் ப்ரொபகண்டா ஆன்டிடோட், ஃபார்மல் பில் அண்ட் கிரேட் ரீசெட், March 14, 2021. இதில் கூட சில இம்பார்ட்டண்ட்டான குவாட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பாருங்கள். இங்கே இந்தியா பற்றி ஒரு குவாட் இருந்துச்சு. இங்கே இருக்குது பாருங்கள். when Bill Gates forced his rescue technologies on Indian farmers, the only one to benefit was Gates and his multinational partners. He gave money to the government and a company called Digital Green and made extravagant promises to digitally transform Indian agriculture. ஃபுல்லாக பொய்யா சொல்லி இங்கே அக்ரிகல்ச்சுரல் டேட்டாவை திருடிட்டு போயிருக்காங்க. எந்த நல்ல விஷயங்களும் இவங்க பண்ணதே கிடையாது. இதெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஆல்ரெடி எல்லோரும் நல்லா தான் இருந்தாங்க, இவங்க தான் நல்லது பண்ணுறோம், பெஸ்டிசைட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுறோம், அது இதுன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக எனக்கு தெரில என்னென்னலாம் சொல்லி ஏமாற்றினாங்கன்னு. அந்த லிஸ்ட்டு பெருசாக போகும் போல் இருக்குது. பட் எனிவே, ஏமாற்றி சம்திங் இங்கே கொண்டு வரோன்னு சொல்லிவிட்டு டேட்டாவை திருடிட்டு போயிருக்காங்க. ஃபுல்லாக இங்கே எல்லாருமே ஃபுல்ஸ் ஆக்கிட்டு டாக்ஸிக் அக்ரிகல்ச்சர் அண்ட் கேட்ஸ் ஃபவுண்டேஷன் இந்த கெமிக்கல்ஸ்லாம் கொண்டு வந்து இதெல்லாம் போட்டிங்கன்னா தான் செடி ஒழுங்காக வளரும், எங்களோட சீட்ஸ் வாங்கி போட்டிங்கன்னா தான் ஒழுங்காக வளரும், நல்லா விளைச்சல் வரும், அந்த மாதிரி போய் சொல்கிறது. இங்கே இவ்வளோ வருஷமாக என்னென்னலாம் போய் சொல்லிகிட்டு இருந்தாங்களோ அதே விஷயத்த இப்போ வந்து இதுதான் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிகிட்டு இருக்காங்க. India's agri-tech startups are employing data மைனிங்னா டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது, and AI to improve crop yield, make farming profitable. ஃபார்மிங்கை யாருக்கு ப்ராஃபிட்டபிள் பண்ணுறீங்க, அதுதான் விஷயம். ஃப்ரீயாக யார் டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஃபார்மிங் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும், விவசாயிகளுக்கு கிடையாது. சம்திங் ஒருத்தவங்க ஃப்ரீயாக பண்ணித்தரேன் உங்கள் நல்லதுக்கு சொன்னாங்கன்னா அதை ஒரு 2-3 டைம்ஸ் அது செக் பண்ணி பார்க்கணும். அப்படியே உடனே ஓகே அப்படின்னு சொல்லி நம்பக்கூடாது. இங்கே
வேர்ல்டு ஃபுல்லாக இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் வரும்போது எல்லாருமே நம்புகிறாங்க. இந்த பெரிய பெரிய எலைட்ஸோட நேம்லாம் அதில் இருக்காது, அவங்க எல்லாமே பிஹைண்ட் த சீனில் தான் இருப்பாங்க. இந்த பில்கேட்ஸ் மாதிரியான ஆட்கள்லாம் ஃபண்டிங் கொடுத்துருந்தா கூட பிஹைண்ட் த சீனில் தான் இருப்பாங்க, அவங்களோட பேர் அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிலேயே இருக்காது. குளோபல் ஃபுட் அண்ட் ஃபார்மிங் இஷ்யூஸ், டாக்டர் வேண்டானா சிவா ஸ்லாப்ஸ் பில்கேட்ஸ், மார்க் ஜக்கர்பர்க் அண்ட் மான்சான்டோ. இந்த மான்சான்டோலாம் கொஞ்சம் பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு மோசமான கம்பெனி. அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் இந்த கெமிக்கல்ஸு அந்த விஷயங்களெல்லாம் இவங்க செஞ்சு தரதா சொல்லிவிட்டு நிறையா ஃப்ராட் தனம்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே பில்கேட்ஸ் மாதிரியே மார்க்கும் வந்து சம்திங் ஹெல்ப் பண்ணுறேன் அக்ரிகல்ச்சருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பில்கேட்ஸ் பண்ண அதே விஷயத்த இவர் மறுபடியும் பண்ணிவிட்டு டேட்டாவை எடுத்துகிட்டு போயிருக்காரு. இது வந்து டாக்டர் வண்டானா எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. வண்டானா சிவா வந்து நார்த் இந்தியா சைடில் இங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியல. பட் இந்த இஷ்யூ பற்றி அவங்க நிறையா பேசியிருக்காங்க. அவங்களோட பேக்ரவுண்ட் எனக்கு தெரில. புக்ஸ் கூட எழுதியிருக்காங்க இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் எந்த மாதிரியெல்லாம் ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு. இங்கே ஒரு பார்ட் மட்டும் வேணால் நான் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். Bill Gates is continuing the work of Monsanto, Vandana Shiva tells France 24. So, your rhetoric might change, but the goal does not. The materiality of a death-making chemical doesn't change when you say it's now for feeding the world. I did a book on the violence of the Green Revolution because Punjab, the most fertile land of India, was destroyed. And then when Monsanto came in as a result of globalization, because till the 90s, 90% of the seed was in farmers' hands, and the rest came from the public sector, from government labs, research institutions. So Monsanto came illegally, didn't take any approval, with the promise that they would increase farmers' incomes and have this magical technology to control pests. Well, the bollworm is now resistant, farmers are in debt, farmers are committing suicide, the area has been ruined, the pollinators are gone. There's no pollination. The groundwater's gone. So there's nothing about the ecosystem. So I saved seeds. We brought organic cotton seeds back. We work with the Gandhi ashrams on hand spinning and hand weaving of this organic cotton. The economy in the villages where we work has jumped tenfold because now the wealth is staying in the village rather than being siphoned off as Monsanto's profits. And I read a new study that says because we've saved seeds, we brought local seeds that can be saved back into the economy. Monsanto has lost 11 million. I want to get to your latest book because... ஓகே, பேசிக்காக மொன்சான்டோ அப்படின்ற அந்த கம்பெனி கூட இவங்க லோக்கலாக ஒரு குரூப் மாதிரி போய் நிறையா ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணி அந்த கம்பெனி இங்கேருந்து போகிற மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. ஆர்கானிக் சீடை மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு எவ்வளோ இயர்ஸ்க்கு முன்னாடின்னு தெரில, பட் கொண்டு வந்திருக்காங்க. இவங்க நிறையா புக்ஸ் எழுதியிருக்காங்க அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் எவ்வளோ இந்த எலைட்ஸ்லாம் இன்வால்வ் ஆகி வேர்ல்டு ரிசோர்ஸை கெடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த புக்கையும் நான் லிங்க் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இது அவங்க வீடியோவில் சொன்ன புக்கு கிடையாது, இன்னொரு புக், பட் இதுவும் ஈக்குவலாக நல்லா இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். பில்கேட்ஸ் ஃபவுண்டேஷன் பைஸ் 500,000 shares ஆஃப் மான்சான்டோ. இப்போது வண்டானா சிவா சொன்ன அந்த கம்பெனியோட ஷேரை தான் இப்போ பாஸ் வந்து வாங்கி வச்சுருக்காரு. இவ்வளோ 2010 வாங்கியிருக்காரு. இவ்வளோ ஒரு மோசமான கம்பெனின்னா அவருக்கு நல்லாவே தெரியும். அந்த கம்பெனி என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். எல்லாமே தெரிஞ்சு தான் அதை வந்து வாங்கி பாஸ் வச்சுருக்காரு. பில்கேட்ஸ் மான்சான்டோ ஜியோ இன்ஜினியரிங் அண்ட் வேக்சின்ஸ் த டைப் பாயிண்ட்ஸ். நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த ஜியோமோ ஸ்டஃப்பு இந்த வேர்ல்டுக்கு ரொம்ப டேஞ்சரஸாக ஃபீல் ஆகிற விஷயம், இது எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அது அந்த எல்லா இடத்துலையுமே பாஸோட பேர் இருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் மூவ் ஆகி போகலாம். த டேஞ்சர்ஸ் ஆஃப் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ். இவங்க சொல்லுவாங்க, இந்த குரூப்லாம் சொல்லுவாங்க, இது வந்து ஹை டெக்னாலஜி, புதுசாக வந்த டெக்னாலஜி, இந்த மாதிரி லேபில் நாங்கள் மாற்றிருக்கோம், இதனால தான் இந்த நார்மலாக இருக்க பிளான்ட்ஸை விட இதெல்லாம் நல்லா வளரும், நல்லா இருக்கும், அந்த மாதிரிலாம் கதையாக விடுவாங்க. ஆனால் அதெல்லாம் ரியல் கிடையாது. இவங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா ஜஸ்ட் அந்த ப்ராஃபிட்டுக்காக தான் இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் அவங்க பேட்டன்ட்டு போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க, வேறு எதுவுமே கிடையாது. நான் எல்லாத்தையுமே லிங்க் பண்ணுறேன், எல்லாமே செக் பண்ணி பாருங்கள்.
இவரெல்லாம் இங்கே கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா கூட இங்கே ஃபிலாந்த்ராபிஸ்ட்னு போட்டிருக்கோம். மக்களுக்கு நல்லது செய்கிற கேரக்டர்னு அர்த்தம். அப்படின்னா நிறையா பணம் இருக்குது, அவங்க வந்து மக்களுக்கு சேவை செய்கிறாங்க. இதுதான் அந்த ஃபிலாந்த்ராபிஸ்ட் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் இங்கே. ஆனால் இந்த கேரக்டர் டாக்டர் பில்கேட்ஸ் அவர் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. கிரேட் ரீசெட்டுக்கு லேண்டு வாங்கி இங்கே நார்மலாக பண்ணுற விவசாயத்தை தடுத்துட்டு பேட்டன்ட்டு போட்டு வச்ச சீட்ஸையும் இவர் ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ணி வச்சுருக்க மீட்டையும் விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கார். வேறு எதுவுமே கிடையாது. இங்கே கிஸிஞ்சர் சொல்கிறாரு, கண்ட்ரோல் ஃபுட் அண்ட் யூ கண்ட்ரோல் த பீப்புள். ரிசோர்ஸை கண்ட்ரோல் பண்ணால் போதும், பீப்புளெலாம் அடங்கி தான் ஆகணும். அதுதான் இப்போது நேச்சர். இப்போது இந்த கோவிட் ஃபேக் பேண்டமிக் திங்கில் கூட பாருங்கள், ஃபியர் மாங்கரிங் பண்ணனால தான் இப்போ எல்லாருமே வேக்சின் போட்டுட்டு இருக்காங்க. இல்லைப்பா இது ஜஸ்ட்டு 99% எதுவுமே ஆக போகிறது இல்லை, இது ஃப்ளூ மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ வேக்சினை யாரும் விற்றுருக்க மாட்டாங்க. அப்படியே விற்றுருந்தாலும் யாருமே வாங்கியிருக்க மாட்டாங்க. டெய்லியும் கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி ஃபேக்கான பிசிஆர் டெஸ்டிங்கை யூஸ் பண்ணி எல்லாருக்குமே தப்பான அந்த டெத் கவுண்ட்ஸு, இவருக்கு வேக்சின் வந்துருச்சு, இவருக்கு கோவிட் வந்துருச்சு, அவருக்கு வந்துருச்சுன்னு சொல்லி பயங்காட்டி லாக்டவுன் பண்ணி இந்த எக்கனாமியவே டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணுற அளவுக்கு பண்ணிவிட்டு இவ்வளோ பிரச்சனை பண்ணனால தான் இப்போ எல்லாருமே வேக்சின் வாங்குறதுக்கு போய் க்யூவில் நின்றுட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர்லாம் வேக்சின் வாங்கினா தான் ஃபாரின் போக முடியும், வேறு நாட்டுக்கெலாம் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக வாங்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலில் அதுவும் ஒரு ஸ்டெப்பு ஃபார்வர்டாக போய் க்ரீன் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை விற்றுக்கிட்டு இருக்காங்க. டோட்டலாக எல்லாமே ஃபியர் மாங்கரிங்கில் தான் பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. இதுவும் ஒரு ஃபியர் மாங்கரிங் தான், ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணுறதும். இவர் எல்லா லேண்டையும் வாங்கிட்டார்னா இங்கே நார்மலாக விவசாயம் பண்ணுறதுக்கு லேண்டே இருக்காது. இப்போ எல்லாரையுமே ஜிஎம்ஓ ஃபுட்டு இங்கே பேட்டன்ட்டு போட்டு விற்றுட்டு இருக்க அந்த சீடு இது தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ரூல் வந்துச்சுன்னா எல்லாருமே அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. நார்மலாக வந்துட்டு விவசாயம் பண்ணுற நார்மலான விஷயத்த யாருமே வாங்க மாட்டாங்க, அதெல்லாம் டோட்டலாக ஊற்றிக்கும். பேசிக்காக இவங்க இன்டைரக்டாக இப்போ ஃபியர் மாங்கரிங் பண்ண மாதிரி இன்டைரக்டாக ஃபார்ம்லேண்ட்ஸை வாங்கி ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ண விஷயங்களை வேர்ல்டுக்கு இதுதான் நல்ல விஷயம், இதுதான் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே கொடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது ஃபார்ம்லேண்டில் அதிகமாக வாங்கினது தான் இந்த வருஷத்தில் வாங்கினது 2021 ஜான்வரியில் பாஸ் பில்கேட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடியிலிருந்தே நிறைய இடங்களில் இந்த ஃபேக் மீட் திங்காக இருக்கட்டும், இந்த ஜிஎம்ஓ திங்காக இருக்கட்டும், இல்லைனா அந்த பேட்டன்ட்டை போடுற விஷயங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரியான சில சின்ன சின்ன கம்பெனிஸ்க்கு பாஸ் ஆல்ரெடி காசு கொடுத்துட்டு தான் இருந்திருக்காரு. எல்லாமே பிஹைண்ட் த சீனில் இருந்திருக்கு, அதனால நம்மளுக்கு அதெல்லாம் தெரியல. இப்போ ஒரு ஓப்பனாக வந்து இந்த வெப்சைட்லலாம் போட்டிருக்காங்க, அதனால நம்மளுக்கு தெரியுது ஓஹோ இவர் ஏதோ பெருசாக பண்ணிகிட்டு இருக்காரு, சம்திங் இஸ் ஹேப்னிங் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடிலாம் இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு யாருக்குமே தெரியாது. ஜஸ்ட் வந்து ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருக்காரு, நிறையா பண்ணியிருக்காரு டெக்னாலஜி விஷயத்தில் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ எனிவே பில்கேட்ஸ் ஒன்றும் திருந்தின மாதிரி தெரியல. இவர் ஃபார்ம்லேண்ட் வாங்கினதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது. கிஸிஞ்சர் சொன்ன விஷயத்த ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டார் போல இருக்குது. கண்ட்ரோல் ஃபுட் அண்ட் கண்ட்ரோல் யுவர் பீப்புள், அதை அப்படியே இப்போ ஃபாலோ பண்ணி இன்டைரக்டாக வந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ செக் பண்ணி பாருங்கள் எல்லாத்தையுமே. இங்கே ஆஃப் கார்டியனில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல் இருக்குது, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி. ஓன் நத்திங் அண்ட் பி ஹாப்பி, இது வந்து ஒரு புது கோட்டு. யார் இந்த கோட்டை கொடுத்தாங்க அப்படின்னா த கிரேட் ரீசெட் விஷன் ஆஃப் த ஃப்யூச்சர். த கிரேட் ரீசெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் இருக்கும், ஒரு எலைட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பிளானில் வந்த புது கோட்டை தான் இது, ஓன் நத்திங் அண்ட் பி ஹாப்பி. பேசிக்காக மக்கள்கிட்ட இருக்க எல்லா ரிசோர்ஸையுமே பிடுங்கிட்டு இந்த ரெண்ட் மாதிரி கொடுத்துட்டு நாட்டில் வாழ்கிற மாதிரி, அந்த பேசிக்காக தான் அந்த கான்செப்ட். சரி, நான் எல்லா ரிசோர்ஸையும் வாங்கிட்டு யாருக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எலைட்ஸுக்கு கொடுக்குறாங்க. அவங்க தான் ஆல்ரெடி 90% மேலே வச்சுருக்காங்களே, கொஞ்சம் இருக்கிறதையும் பிடுங்கி அவங்க கையில் கொடுத்துட்டு நீங்கள் ஃபுல்லாக சிட்டிசன்ஸ் எல்லாருமே ரெண்ட்டு கொடுத்துட்டு வாழுங்க அப்படின்ற மாதிரி இந்த கான்செப்டில் அவங்க சொல்ல வராங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், இந்த கிரேட் ரீசெட் திங்கில் பில்கேட்ஸுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. இவர் கிஸிஞ்சரோட ஃபேன் போல் இருக்குது, நிறைய விஷயங்களை பிஹைண்ட் த சீனில் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ எப்படி படிப்படியாக ஒரு நார்மலான சீசனல் ஃப்ளூவை ஒரு
பெரிய டெட்லியான பேண்டமிக் அப்படின்னு சொல்லி ஃபேர் மாங்கரிங் பண்ணி இப்போது இவ்வளோ பெரிய விஷயமா பண்ணாரோ, அதே மாதிரி இப்போது இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு திங்ஸ் எல்லாத்தையுமே விற்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. லேண்ட்ஸ் ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்காரு. ரொம்ப லேண்டு வாங்கினனால தான் இந்த பேஜ்லேயே அவர் வந்து போட்டிருக்காங்க, ரொம்ப லேண்டு வாங்கிட்டாரு, இவர் ஏதோ பண்ணிட்டாருன்னு போட்டிருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், இந்த கிரேட் ரீசெட் நம்மளை தாண்டி ரொம்ப வருஷமாக ரொம்ப முன்னாடி இருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க போல இருக்குது. இந்த ஆர்டிகல்ஸ்லாம் செக் பண்ணி அந்த டேட்லாம் பார்க்கும்போது தான் எனக்கே தெரியுது, இது வந்து ஒன்றும் புதுசாக ஒன்றும் க்ரியேட் பண்ணது மாதிரி தெரியல, ரொம்ப முன்னாடியே யோசிச்சு வச்சு பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எனிவே எல்லாமே செக் பண்ணி பாருங்கள், நான் எல்லாத்துக்கும் லிங்க் தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.